நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒரு பொலிட்டிஷியனுக்கே தெரியும், தனித்து போட்டிறதை விட அலையன்ஸ் வச்சா நம்ம கட்சிக்கு கூடுன பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிஷியனுக்கே தெரியும். ஆனால் விஜய் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். இவங்க கூட போட்டி போடுவேன், இவங்க கூட அலையன்ஸாக இருப்பேன், இல்லை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு இன்ன வரைக்கும் சொல்லலை. இவர் சைலன்ஸுக்கு பின்னாடி என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது? இவர் ஒரு வேளை தனித்து போட்டியிட்டா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை இவர் அலையன்ஸை வச்சா இவங்க கூடலாம் வைக்க சான்ஸ் இருக்குது, என்ன பலனை கொடுக்கும்? இதை பற்றின டேட்டா, இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் டு வசந்த் வைப்ஸ். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தேடி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஸ்ட்ராட்டஜிக் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேர்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே போகலாம். ஆரம்பத்துலேருந்தே பார்ப்போம். விக்கிரவாண்டியில் டிவிக்கு முதல் மாநாடு நடந்துச்சு. அன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் டைரெக்டாக ஓப்பனாக அலையன்ஸை பற்றி பேசினார். வரவங்களை வரவேற்போம், ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டுன்னு சொன்னார். அன்றைக்கி முதல் மாநாட்டிலே ஏன் அலையன்ஸை பற்றி பேசணும்? தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி அப்போ தான் புது கட்சி தனித்து போட்டிட்டு ஜெயிக்கவும் இல்லை, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேத்துக்கு தெரியும். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் 1977 சிஎம் ஆனார், அதிமுக. அன்னைக்கு அவர் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார், தனித்து போட்டி போடலை. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு 144 தொகுதியில் ஜெயிச்சார். டிஎம்கே வெறும் 48 தொகுதியில் அன்றைக்கி ஜெயிச்சாங்க. அன்னைக்கு அந்த லெஜெண்டுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அலையன்ஸ் ரொம்பவே முக்கியன்ட்டு. தனித்து போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உடனே லோக்சபா எலெக்ஷனில் இந்திரா காந்தி நேஷனல் காங்கிரஸ் கூட போட்டி போட்டு தான் ஜெயிச்சார், தனித்து போட்டி போடலை. இதே மாதிரி டிஎம்கே 2019 அலையன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சாங்க. 2019 மட்டும் கிடையாது, எப்பவுமே அலையன்ஸ் நம்பி தான் இருக்காங்க. ஜெயலலிதா தனித்து போட்டி போட்டாங்க, ஒரு சில டைம் ஓப்பனாக சொல்லி தனித்து போட்டிட்டாங்க. ஆனால் எப்படி அவங்க கட்சி நல்லா பில்ட் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் தனித்து போட்டிட்டு ஜெயிச்சாங்க. ஒரு கட்சி புதுசாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இல்லை. ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு சம்பவம். ஒய்எஸ்ஆர் இறந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சிஎம் பதவி எனக்கு தான் வேணும்னு சொல்லி போய் முறையிட்டார். ஆனால் அந்த பார்ட்டி லீடர்ஸ் ஒத்துக்கல. வெளியே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பித்த உடனே ஆப்போசிஷன் பார்ட்டி ஆனார். ஆனால் அவர் தனித்து தான் போட்டிட்டார், எந்த ஒரு கூட்டணியுமே கிடையாது. அதுக்கு அடுத்த வருஷம் 2019 எலெக்ஷனில் ஜெயிச்சார், சிஎம் ஆனார், லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி. அதே மாதிரி இப்போ 2024 படும் தோல்வி, தனித்து தான் போட்டிட்டார். இதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் ஃபஸ்ட் டைம் தோத்தாங்க, அதுக்கப்புறம் தனித்து போட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எப்போவுமே எல்லாத்துக்குமே டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டியாக வந்திருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கட்சி உள்ளே வரும்போது அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அலையன்ஸ் தான் அவங்களுக்கு வெற்றி தேடித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படித்து புரிஞ்சுக்கிட்டனால தான் தளபதி ஃபர்ஸ்ட் மீட்டிங் விக்கிரவாண்டிலேயே அலையன்ஸை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குச்சு. பார்ட் 2, விஜய் சைலண்டாக இருக்காரு, அலையன்ஸை பற்றி பேச மாட்டேக்காரு, என்ன நடந்துட்டு இருக்கு? டிவிக்கே ஒரு பொட்டன்ஷியல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் யாரு, என்ன நடந்துச்சு? டிஎம்கே பிக் நோ, ஏன்னா அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு தான் இவர் வரப்போகிறாரு. பிஜேபி ஒரு ஐடியாலஜிக்கல் எனிமி பார்ட்னர். இவங்க சேர்றது தொண்டர்களுக்கு கூட பிடிக்காது. விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்களுக்கு டோர் இனிஷியலாக ஓப்பனாக இருந்துச்சு. ஆனால் தோல் திருமாவளவன் அவர்கள் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணி டோரை மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்திட்டார். விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டும் கிடையாமல் டிஎம்கே தான் இந்த வருஷமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. ஒரு மாநாடுலையும் சரி வெளியும் சரி ஏடிஎம்கே பற்றி எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டுமே இவர் வைக்கல தளபதி விஜய் அவர்கள். சரி, ஏடிஎம்கே கூட கை கோர்ப்பார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போயிட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்டார். ஸோ அந்த டோரும் க்ளோஸ்ட். சீமான் அவர்கள் எல்லாம் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானும் தளபதி விஜயும் சேர்ந்து பண்ணுவாங்க தான் இருந்துச்சு. ஆனால் தம்பின்னு சொல்லி தெருவில் இழுத்து விட்டுட்டாரு. டோர் க்ளோஸ்ட். வேற என்ன கட்சிகள்லாம் இருக்கு? டிஎம்டிகே இருக்கு, பிஎம்கே இருக்கு, இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு. இவங்களோட ஓட் ஷேர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இதனால டிவிகே பவர் ஆகுமா, இல்லை டிவிகேவோட பவரை டைல்யூட் பண்ணுமா? எல்லா டோருமே க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால விஜய் தனித்து போட்டியிட தள்ளப்பட்டாரா? விஜய் காம்ப்ரமைஸ் சாக்ரிஃபைஸ் ஆவாரா? நம்ம தளபதி ஃபேன்ஸ், தொண்டர்கள், அதுக்கும் மேலே மக்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? தனித்து போட்டின்னு நினைக்கிறாங்களா? அதோட விஜயோட நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் விஜய் தனித்து போட்டிடுன்னு சொல்லவும் இல்லை, இவங்க தான் அலையன்ஸை சேர போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஸோ தனித்து போட்டிட்டு தான் ஆகணும், அதுதானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஜெயிக்க முடியுமா? சரி, விஜய் தனித்து போட்டி போகிறான்னு வச்சுக்கலாம். என்ன ரீசனாக இருக்கும்?
கொஞ்சம் பின்னாடி போனால் விஜய் மக்கள் இயக்கம் 169 சீட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க. அதில் 113 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் நம்ம தொண்டர்கள் தான் 113 சீட்டு அட்டகாசமாக ஜெயிச்சாங்களே, அதே மாதிரி தனித்து போட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, விக்கிரவாண்டியில் பயங்கரமான மக்கள் கூட்டம் சேர்ந்தாங்க, அவ்வளோ மக்கள் செல்வாக்கு, இவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, போகிற இடம்லாம் மதுரையில் கோயம்புத்தூரில் மக்கள் வரவேற்பு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நம்ம தமிழ்நாடு நார்த்து மட்டும் கிடையாது சவுத்துலேயும் நம்மளுக்கு அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரும் பெரிய பார்ட்டி, தமிழ்நாடு மக்கள் ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கே வேணாம் அப்படின்றத ஒரு பார்ட்டி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது டிவிகேவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, நம்ம இவங்க கூட சேர்ந்தால் நம்ம ஓட்டு அடிவாங்கன்னு நினச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு கட்சி இன்னொரு கட்சியில் போய் சேரும்போது, அலையன்ஸ் ஆகும்போது ஒரு கட்சியோட ஐடென்டிட்டி பயங்கரமாக அடி வாங்கும். அந்த மேஜர் பார்ட்டி தான் பயங்கரமாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற கட்சியோட ஐடென்டிட்டிலாம் பயங்கரமாக அடி வாங்கும், எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுற சூழ்நிலை வரும் அப்படின்னு நினச்சி இவர் தனித்து போட்டியிடலாம், மக்கள் சேவை முக்கியம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்கள் கூட்டம் இவ்வளோ இருக்குது, மக்கள் செல்வாக்கு இவ்வளோ இருக்குது, போராடலாம் வரவேற்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்க மாட்டார். ஒரு ஐடென்டிட்டி நம்ம நினச்சதை மக்களுக்கு செய்ய முடியாது, அந்த பார்ட்டி கூட அலையன்ஸ் சேரும்போது அவங்க கூட காம்ப்ரமைஸ் வர சூழ்நிலை பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நினைக்கிறத மக்களுக்கு போய் செய்ய முடியாது, நல்லது பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். இதுவே ஒரு பெரிய ரீசனாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் நினைக்கிறேன். பார்ட் 3, சரி விஜய் தனித்து போட்டியானே வச்சுக்கலாம், ஜெயிக்க முடியுமா? இந்த டேட்டா பச்சை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சி ஓட்டர் சர்வேன்னு சொல்லிட்டு பப்ளிக் போல் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 27% ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு சிஎம்மாக வேணும்னு சொல்கிறாங்க. 18% தளபதி விஜயோட கட்சி டிவிகே ரொம்ப நம்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி 10%, அதுக்கு அடுத்தது அண்ணாமலை 9%. இந்த 4 கட்சிகள் தான் ரொம்ப குயிக் கான்டெஸ்ட், ரொம்ப டைட் கான்டெஸ்ட்டில் இருக்குது. ஸ்டாலின், அதுக்கப்புறம் தளபதி விஜய், டிவிகே புதுசாக ஆரம்பித்த கட்சி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக, பிஜேபி. இன்னொரு ஒப்பீனியன் போல் 69% தளபதினு சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமாக தளபதி சிஎம் வேணும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்கியமாக, அதுக்கப்புறம் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஒரு கூட்டி கழித்து பார்க்கலாம் இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்ட்டு. தமிழ்நாட்டில் மொத்தம் 69,000 போலிங் பூத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் 2 பேர் போலிங் பூத் கமிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டிவிகேல எல்லா போலிங் பூத்துலேயும் க்ளோசஸ்ட்டாக முக்கால்வாசி போலிங் பூத்ஸில் ஆள் ஆல்ரெடி போட்டுட்டாங்க, மிச்சம் இருக்க போலிங் பூத்துலேயும் போட்டுருவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பெரிய கட்சிகள் தான் இந்த 69,000 போலிங் பூத்ஸ்லேயுமே ஆளுங்க இருப்பாங்க. விசிகே கிடையாது, அண்ணன் சீமான் கட்சி எல்லா போலிங் பூத்லேயும் ஆளு கிடையாது, பிஎம்கே அப்படி தான், டிஎம்டிகே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி டிவிக்கே எப்படி இந்த 69,000 போலிங் பூத்ஸ்லேயும் ஆள் வச்சுருக்காங்க? நிஜமாலுமே ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்ட் தான். அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி தான் கொண்டு வராங்க. டிஎம்டிகே போனதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணதுனால தான். ஆனால் அந்த டிவிக்கு அந்த தப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பராக பயங்கரமாக பிளான் பண்ணி இறங்குறாங்க. இந்த ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் 2 பேர்னு வச்சா கூட ஒரு 15% ஓட்டுகள் ஆல்ரெடி வாங்கியாச்சு டிவிக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டு போடுவாங்க, நண்பர்கள் ஓட்டு போடுவாங்க. பிரசாந்த் கிஷோர் போல் ஸ்ட்ராட்டஜி சொன்னது இதே தான், 15லேருந்து 20% டிவிக்கே ஆல்ரெடி ஓட்டு வாங்கியாச்சுன்னு. சரி, தனித்து போட்டிடுறான்னு வச்சுக்கலாம் டிவிக்கே. இந்த 15-20% ஓட்டுக்குள்ளே வச்சுருந்தா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. டிஎம்கே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். டிஎம்கே இப்போ இருக்க நிலைமையில் ஒரு 35% ஓட்டுகள் அவங்க வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே ஒரு 20%, பிஜேபி ஒரு 10%. இவங்க 2 பேரும் கை கோத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தா ஒரு 30%. டிஎம்கே 35, ஏடிஎம்கே 30. இப்போ டிவிக்கே ஒரு 15%. ஒருவேளை டிவிக்கே இந்த கூட்டணி கூட போய் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட்டி பி, அதாவது ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி கூட சேர்ந்ததுன்னா 35% ஓட்டுக்கு மேலே இவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ டிஎம்கே பயங்கரமாக தோல்வி அடையும், இந்த கட்சி வெற்றி கூட்டணியாக மாறும். எது? ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே. ஆனால் பிஜேபி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போடு இருக்காங்க டிவிகே. ஸோ டோர் க்ளோஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் விஜய் பரவாயில்ல, தன் மக்களுக்காக நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஏதாவது ஒரு வழியில் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த பார்ட்டி பி கூட போய் சேருவாரா? அப்படி சேர்ந்தாங்கன்னா 2 முனை போட்டி தான். ஒன்று டிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், அதில் டிவிகே மற்றும் பிஜேபி. சரி, இவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு, வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்களுக்கும் ஒரு 10% ஓட்டு இருக்குது. இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது இப்போ ஆல்ரெடி. இப்போ 20 + 10 30% ஓட்டுகள் மறுபடியும் பயங்கரமான கான்டெஸ்ட். அதாவது இவங்க 30 ஏடிஎம்கே பிஜேபி, டிஎம்கே அலையன்ஸ் ஒரு 35, இவங்க ஒரு 30, ஒரு மும்முனை போராக இருக்கும்.
இது பயங்கரமான கான்டெஸ்ட்ஃபுல் எலெக்ஷனாக இருக்க போது 2026. விஜயோட மக்கள் பலம் சீமானோட புரட்சி பலம் சேர்ந்தா இந்த அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா, இல்லை விஜய் தனித்து தான் போட்டியிட போகிறாரா? தனித்து போட்டி போட்டால் விஜயனால் ஜெயிக்க முடியுமா? தனித்து போட்டிட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். டிசம்பர் மாதம் எல்லா ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் விஜய் அவர்கள். அதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான டெசிஷன், என்ன டெசிஷனுங்கிறது கரெக்டாக வந்துடும். அது சோலாவா இல்லை ஏதாவது பார்ட்டி கூட அலையன்ஸான்னு சொல்லிட்டு. டிஎம்கே கட்சியில் அலையன்ஸில் ஆல்ரெடி 2 கட்சிகள் எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அந்த பாயிண்ட்டை தான் கரெக்டாக பிடிச்சி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே என்ன மாற்றம் நடக்கணும்னு தெரியல. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிகள் அமைச்சாங்க. விஜய் கூட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. ஒருவேளை விஜய் அங்கே போகலாம், இல்லை சீமான் அவர்கள் கூட சேருவாரான்னு தெரியல. தம்பி மறுபடியும் வருவாரா, அண்ணன் மறுபடியும் சேர்த்துப்பாரா, இல்லை தம்பி அண்ணனை சேர்த்துப்பாரான்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்லும். இது எல்லாமே டிசம்பர் மாதத்துக்குள்ளே தெளிவாக தெரிஞ்சிடும். விஜய் சோலோவா, சிங்கமாட்டம் கலக்க போகிறாரா, இல்லை அலையன்ஸ் கூட சேர்ந்து சாணக்கியத்தனமாக அரசியலை வென்று மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா? இதை நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஓட்டில் நிறைய ஷேர் வாங்கி கொடுத்தாரு பிஜேபியில். ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே தனித்து இதை தவிர ஒரு கட்சி உள்ளே வருது, நல்லா பேசுகிறாரு, ஒரு லீடர் மாதிரி தெரியுறாரு அப்படின்னா அண்ணாமலை அப்போ தெரிஞ்சார், எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண தான் தளபதி விஜய் வந்துட்டார். ஸோ அங்கேயே நேச்சுரலாகவே அண்ணாமலைட்டு இருக்கிற ஓட்டு எல்லாமே விஜய் அவர்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டிஎம்கே நிறைய ஓட்டுகள் உள்ளே வரும், ஏடிஎம்கே நிறைய ஓட்டுகள் உள்ளே வரும். விஜய் அவர்களோட உள்ளே வந்த அந்த அரசியல் பங்களிப்பு எந்த கட்சிக்கு அதிக பாதிப்புன்னு தெரியல இது வரைக்கும். ஏடிஎம்கேவாக இருக்கலாம், இல்லை டிஎம்கேவாக இருக்கலாம். இங்கே துண்டு மாதிரி தான். அலையன்ஸை எப்போ வேணால் யார் வேணால் எப்படி வேணால் மாற்றிப்பாங்க. இது எல்லாமே அரசியலோட மூவ்மெண்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சுருக்கு, ஏடிஎம்கே காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வச்சுருக்கு. டிஎம்கே எனக்கு வேண்டவே வேணான்னு சொல்லி வெளியே போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் டிஎம்கே கூட கூட்டணி போட்டுட்டு நான் கண்டிப்பாக டிஎம்கேல எனக்கு சீட்டு கொடுக்கலான்னு அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்கிறாரு. விசிகே பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சுருக்கு, டிஎம்கே கூட இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பிஎம்கே பிஜேபி 2 பேரும் சேர்ந்தது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் லாஸ்ட் எலெக்ஷனில். விஜயகாந்த் சார் டிஎம்கேலையும் இருந்திருக்காரு, ஏடிஎம்கேலையும் இருந்திருக்காரு. சரத்குமார் அவர்கள் தனியாக கட்சியை ஆரம்பித்து ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ பிஜேபியில் தன் கட்சியை போய் இணைச்சிட்டாரு. அதை தாண்டி கமலஹாசன் அவர்கள் ரிமோட்டு தூக்கி போட்டு உடைச்சார், இந்த கட்சி கூட நான் சேரவே மாட்டேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி கூட தான் கூட்டணி அமைச்சிருக்காரு. கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, இந்த மாறுறது அலையன்ஸ் வைக்கிறது இது எல்லாமே துண்டு மாதிரி தான். அன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எந்த கட்சி கூட இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு. நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். விஜய் ஏன் சைலண்ட்டாக இருக்காரு? விஜயோட நிலைப்பாடு என்ன? எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு மக்களோட மாஸ் அப்பீல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறாரா, இல்லை டிவிக்கோட ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரா? மற்ற கட்சி கூட போனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் ஆகணும், நம்ம நினைக்கிறது மக்களுக்கு செய்ய முடியாது, அதனால் அந்த ட்ரஸ்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை இந்த ஓட்டர்ஸோட சைக்காலஜி என்ன இருக்குன்னா, ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இதை தவிர வேறு ஏதாவது ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஒரு பெரிய கும்பலே இருக்குது, அதுக்காக இவர் தனித்து போட்டு நினைக்கலாமா? இவர் ஸ்ட்ராட்டஜிக்காகவே எந்த ஒரு கதையுமே சாத்தலை. இன்னும் அலையன்ஸு யார் கூட வேணால் இவர் போகலாம். அரசியல் காலத்தில் எது வேணால் எப்போ வேணால் சாத்தியமாகும். டிவிக்கேனா மக்கள் தாங்க முதல்ல. ஒரு சின்ன ஹேண்ட்ஷேக்கு அந்த லீடரையும் அந்த பார்ட்டியும் அகல பாலாத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இல்லை நம்ம அந்த கரெக்டான டைமில் அந்த ஹேண்ட்ஷேக்கை நம்ம அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா நம்மளை தூக்கி வரத்துக்கு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, இப்போ இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட சான்ஸும் இருக்குது. ஒரு 2 கமெண்ட்டு கிரிட்டிக்ஸை சொல்லணும்னு தோணுச்சு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த போல் இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் டிஎம்கேல விஜய் வந்து எல்கேஜி தான் பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் நம்ம சிஎம் அவர்கள் பிறந்த குழந்தையெல்லாம் அடுத்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பிறந்த குழந்தை தான் அரசியல், அதை அவரே ஒத்துக்கிட்டாரே. ஆனால் இதோட அனுபவம் அரசியலை நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பல வருஷமாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. அவரும் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்திருக்காரு, ஒரு சோசியல் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர், அவர் பேர் கரெக்டாக தெரியல, டிவிக்கேன்னு வேகமாக சொன்னால் டிவிக்கேன்னு வருமாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கு டிவிகே தொண்டர் ஒருத்தர் டிஎம்கே டிமிக்கின்னு வருமாமா. ஸோ மக்களுக்கு நீங்கள் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தீங்களா இவ்வளோ வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏகப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு நல்லது பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்களை நினைக்கலாம், அதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கணுமா, இப்படிலாம் பேசணுமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் பணிவாக கேட்டிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை நான் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போலாவே மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய்
தனித்து போட்டின்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜய் கூட்டணி அமைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே விஜய் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாரா இல்லை சேஃபாக ப்ளே பண்ணுறாரா, என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.